அனைவருக்கும் வணக்கம். இது ஒசூர் நிஃப்டி. ஒசூர் நிஃப்டி சார்பாக உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஜனவரி 15ஆம் தேதி நிஃப்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம மார்னிங் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த லெவல் பிரகாரம் மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் ஆச்சு, அந்த லெவலை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணியிருந்தால் நமக்கு எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. காலையில் 9:15க்கு நம்ம பையிங் லெவல் வந்து 23,241 நிஃப்டி பிரேக் ஆயிடுச்சு. நம்ம லாஜிக் பிரகாரம் ஒரு பிரேக் அவுட் நடந்த உடனே மார்க்கெட் வந்து கம்பல்சரி இப்போ ஹை சைடு பிரேக் ஆகிருந்தால் நிஃப்டி வந்து டே ஹையில் இருக்கும். அந்த நேரத்தில் ஆர்எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா 80 to 90 அந்த ரேஞ்சில் இருக்கும். நம்ம இமிடியேட்டாக கால் ஆப்ஷன் பை பண்ணால் சில நேரங்களில் அது டார்கெட் அடித்தா நமக்கு இமிடியேட்டாக ப்ராஃபிட் வந்துடும். ஆனால் ரிவர்ஸ் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னாக்க வழக்கமாக சொல்கிறது தான் 140 ரூபாய்க்கு நம்ம ஒரு காலை வாங்கினோம் அப்படின்னாக்க ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது அது 110 ரூபாய்க்கு வரும்போது 30 ரூபா வரைக்கும் நமக்கு லாஸ் ஆயிரும். இப்போ 140 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிடுவீங்க, அது வந்து 110 ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னா இந்த 30 ரூபா மைனஸை நம்ம மைண்டு ஏற்றுக்காது. மனசுக்குள்ளே ஒரு பயம் உருவாகி நம்ம வந்து ப்ராஃபிட்டை எதிர்பார்த்துருக்க மாட்டோம். எப்படா மறுபடியும் இந்த 140 வரும், நம்ம அசலில் வெளியே வந்துடலாம், இல்லை ஒரு 500 ரூபா கிடைச்சா போதும், நம்ம கேபிட்டல் போயிடுச்சு அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் ஆக்டிவேட் ஆன உடனே 23,240 ஆக்டிவேட் ஆனது உடனே ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணும்போது அடுத்த 25 நிமிஷம் நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது 23,158 லோவும் உடைக்கலை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 23,150 கால் 112 ரூபா இருந்துச்சு. இதை வந்து நான் டெலகிராமில் வாட்ச் த கால் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டு விருப்பம் இருந்தால் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு நல்லா கவனித்து பாருங்கள். அடுத்து 1 ஹவர் இன்றைக்கி நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் காலை மார்க்கெட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினச்சேன். அதே மாதிரி ஒரு 1.5 மணி நேரத்தில் போய் டார்கெட் அடித்தது. அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் வந்து 23,288, ஹை வந்து பாருங்கள் 23,293 எக்ஸாக்டாக டார்கெட் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட்டு நம்ம என்ட்ரியான இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 140 பாயிண்ட் ஏறிச்சு. இந்த கால் 112 ரூபாயில் இருந்து 175 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ நண்பர்களே, நீங்கள் ஒரு ஆவரேஜாக ஒரு 40 பாயிண்ட் எடுத்திருந்தீங்கன்னா கூட கால் ஆப்ஷனில் ஒரு 40 பாயிண்ட் எடுத்திருந்தீங்கன்னா கூட லாட் சைஸ் 75க்கு நாளையில் 28 5 20 கிட்டத்தட்ட உங்களுக்கு 3,000 ரூபா சிங்கிள் லாட்டுக்கு உங்களுக்கு 3,000 கிடச்சிருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு ஒரு லாட்டு 20 நாள் தொடர்ந்து ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 2,500 ரூபா கிடைச்சா கூட 20 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த 50,000 ரூபாய் சம்பாரிச்சிங்க அப்படின்னாக்க அடுத்த மாதத்துலேருந்து 2 லாட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ட்ரேடிங் பண்ணும்போது 2 விஷயத்தை நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். ஒன்று, பையிங் லெவல் பிரேக் ஆனால் கால் மட்டும்தான் பை பண்ணணும். செல்லிங் லெவல் பிரேக் ஆனால் புட்டு மட்டும்தான் பை பண்ணணும். அந்த லெவல் பிரேக் அடித்த உடனே நம்ம என்ட்ரி ஆகாமல் அது ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது என்ன அந்த ஆப்ஷன் என்ன ரேட் இருந்ததோ அதோட ஒரு 20 ரூபா கம்மியாகவே கிடைக்கும். நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 30 ரூபா அரௌண்டு ஒரு 20 ரூபா 30 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின ரேட்டுக்கு மேலே ஒரு 40-50 பாயிண்ட் ஏறினதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ண இடத்துல ஸ்டாப் லாஸை மாற்றி விட்டுட்டு இந்த ஸ்பாட்டோட டார்கெட் அடிக்கும்போது கம்பல்சரி எக்ஸிட் ஆயிடணும். இந்த நீங்கள் கம்பல்சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு லாட்டுக்கே உங்களுக்கு 3,000 ரூபாயிலேருந்து 4,000 ரூபா வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நண்பர்களை திரும்ப சொல்கிறேன், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு அனலைசர் கிடையாது. என்னோடய அனுபவத்தை இந்த ஒசூர் நிஃப்டி சேனலில் இலவசமாக பதிவு பண்ணுறேன். இதை வச்சு உங்களோட நாலேஜையும் உங்கள் அனுபவத்தையும் பயன்படுத்தி நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். அதே நேரத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் இறுதி முடிவு உங்களோடது. இதை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி நிஃப்டி அந்த டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் மார்க்கெட்டு கீழ் நோக்கி வந்துச்சு. ஒரு 1.25 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து செல்லிங்கில் போயிடுச்சு. இந்த இடத்துல செல்லிங் போனதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணோம். ரீட்ரேஸ்மெண்ட்டும் கொடுத்தாங்க. ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்போது
இந்த இடத்துக்கு வரும்போது 23,150 புட்டு ஒரு 95லேருந்து 100 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். 92 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஸ்மால் டவுன் தான் கொடுத்தாங்க. அந்த ஸ்மால் டவுனுக்கு 107 வரைக்கும் போனது. அந்த இடத்துல ஆர்எஸ்ஐ வந்து டாப்பில் இருந்ததுனால நான் வந்து ஒரு அலர்ட் கொடுத்துருந்தேன். 106 107 எக்ஸிட் ஆகிக்குங்க, அதாவது பார்த்துங்க அப்படின்னு டெலகிராமில் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு கீழ் நோக்கி வரல. நம்ம சென்டிமெண்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த லெவல் டவுன் ட்ரெண்ட் பிரேக் ஆனதுனால நம்ம ஒன்லி புட் ஆப்ஷன் மட்டும்தான் மைண்ட் பண்ணி வச்சுருந்தோம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கலை. மார்க்கெட்டை ஒரு லெவலில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு பையிங் என்ட்ரி மட்டும் கிடைச்சது. இன்னொரு செல்லிங் என்ட்ரியில் நமக்கு எந்த லாபமும் கிடைக்கல. ஒரு உதாரணத்துக்கு வந்து கரெக்டான ட்ரேடிங் பண்ணியிருந்திங்கன்னா இந்த இடத்துல கால் ஆப்ஷனில் 50 பாயிண்ட்டு, இந்த இடத்துல புட் ஆப்ஷனில் ஒரு 15 பாயிண்ட்டு, மறுபடியும் புட் ஆப்ஷன் எடுத்து இந்த இடத்துல ஒரு 25 பாயிண்ட்டு மைனஸ்ன்னு வச்சுக்கிட்ட கடவுளை உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 30லேருந்து 40 பாயிண்ட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. 30 to 40 பாயிண்ட்டு. அப்போ 30 பாயிண்ட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 3021 ஒரு 2500 3000 உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 2500லேருந்து 3000 வரைக்கும் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பீங்க. மீண்டும் நாளை நம்ம லெவல் சந்திக்கலாம். ஆக்சுவலாக இப்போ பட்ஜெட்டு பிப்ரவரி 1 பட்ஜெட் இருக்கிறதுனால எஃப்ஐஎஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெரிய லெவலில் உள்ள ட்ரேடிங்கில் ஆரம்பிக்கலை. அப்படி எஃப்ஐஎஸ் உள்ளே வரும்போது இந்த ஆப்ஷனோட ஆட்டம் வேறு லெவலில் இருக்கும். நம்மளோட கால் போட்டும் அந்த நேரத்தில் தான் தெறிக்க விடுவாங்க. அது வரைக்கும் எஃப்ஐஎஸ் வந்துட்டாங்களா வரலையான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க, இப்போ ஒரு 23,200 ஓடிக்கிட்டு மார்க்கெட்டு ரன்னிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு 23,200 இருக்கும்போது 23,200 கால் புட்டு இந்த ரெண்டுமே மைனஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அங்கே எஃப்ஐஎஸ் இல்லை, ஆப்ஷன் ரைட்டர் மட்டும்தான் இருக்காங்க. அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டிஏஎஸ் இருப்பாங்க, எஃப்ஐஎஸ் கம்மியாக இருப்பாங்க. இதுவே ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஏதோ ஒரு சைடு கால் சைடோ இல்லை புட்டு சைடோ பெரிய லெவலில் மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னாவே எஃப்ஐஎஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு மாஸ் எஃப்ஐஎஸ்ங்கிறது ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி. ஒரு மாஸ் ஹீரோ என்ட்ரி ஆகும்போது ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகும். அது நடந்துச்சுன்னா எஃப்ஐஎஸ் இருப்பாங்க. கால் புட்டு ரெண்டுமே மைனஸ் ஆகுதுனாக்கா எஃப்ஐஎஸ் கம்மியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் நமக்கு கிடைக்கிற அந்த 10-20 பாயிண்ட் கிடைச்சா கூட நம்ம இமீடியட்டாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கணும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப்ரவரி 1க்கு அப்புறம் எஃப்ஐஎஸ் ஃபுல் ஸ்விங்கில் உள்ள தான் இருப்பாங்க. அது பை சைடாக இருந்தாலும் சரி, செல் சைடாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணாக்க பெரிய லெவலில் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.